இந்த புதுசா வந்திருக்க பிஎன்எஸ் சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வந்து செக்ஷன் 112 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷன் 112 சப் கிளாஸ் 1ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எவரேனும் ஒரு கும்பலில் அல்லது ஒரு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து தனியாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து இந்த திருட்டு, இந்த ஸ்நாட்சிங் சொல்லுவாங்க. இந்த பறித்தல், அதே மாரி இந்த சீட்டிங், அதே மாரி இந்த அங்கீகரிக்கப்படாத லாட்டரி டிக்கெட் விற்பனை, இந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு பந்தயம், சூதாட்டம், அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த பொதுத் தேர்வு வினாத்தாள்கள வந்து விற்பனை செய்றது. அதே மாரி இது போன்ற சிமிலரா இருக்கிற வேற சில குற்றங்கள செய்கிற நபர்கள் வந்து இந்த பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 112 சப் கிளாஸ் 1ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த திருட்டுன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனும் குடுத்திருக்காங்க. அதாவது இந்த திருட்டுனா வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன வரும்னா, இந்த தந்திரமா திருடுறது, அதே மாரி இந்த வீடு, இந்த வாகனம், இந்த தொழில் செய்ற இடத்துல திருடுறது, அதே மாரி இந்த கார்கோஸ்ல திருடுறது, இந்த சரக்கு திருட்டு, அதே மாரி இந்த கார்டு ஸ்கிம்மிங்கு, பிக் பாக்கெட்டு, கார்ட் ஸ்கிம்மிங் மூலியமா திருடுறது, இந்த பிக் பாக்கெட்ஸ், அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷாப் லிஃப்ட் இந்த கடைகள்ல வந்து திருடுறது, அதே மாரி இந்த ஏடிஎம் மிஷின்கள்ல திருடுறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த திருட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ல வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி இந்த செக்ஷன் 1112 சப் கிளாஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் மேல சொன்ன இந்த குற்றங்களெல்லாம் செய்கிற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை மற்றும் அபராதமும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷன் 112ல வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த செக்ஷன் 112ல வந்து இந்த திருட்டு, இந்த சீட்டிங், இந்த பறித்தல், இந்த ஸ்நாட்சிங் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுக்குள்ள. அதே மாரி இதுக்கு தனித்தனியாவும் செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன் 305ல வந்து திருட்டுக்கு வந்து என்ன தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 304க்கு வந்து ஸ்நாட்சிங்க்கு என்ன தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 318ல வந்து சீட்டிங்க்கு வந்து என்ன பண்ணவோ அந்த தண்டனை சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கலாம். அப்ப இதுலயும் சொல்லியிருக்காங்க, அதுலயும் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் அதாவது ஒருத்தர் வந்து குழுவா வந்து ஒரு திட்டம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா கூட போலீஸ் வந்து ஒரு கால் சென்டர்ல இந்த ஏடிஎம் பின் நம்பர்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த மாரி விஷயங்கள். நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட இந்த தாம்பரம் போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வட மாநிலத்தில இருந்து ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் வந்து ஒரு ஊனமா இருக்கிற மாரி நடிச்சு, அந்த பக்கத்துல வந்து சுத்தி திரிஞ்சுட்டு இருந்தாங்க. பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாரி வந்து பல நபர்கள் வந்து இறங்கி, இது போன்ற செயல்கள வந்து ஈடுபடுவாங்க. அதே மாரி இந்த லாட்டரி டிக்கெட் விற்பனைலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழுவா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க. இன்னார் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இயங்கும். அதுல ஒரு நபர் வந்து இயங்கி, இந்த லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்றது, அதுல இருந்து வந்து பணத்த வாங்குறது, திருடுறது இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ, அதுக்காக தான் இந்த செக்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பழைய ஐபிசில வந்து கிடையாது. இந்த புதிய பிஎன்எஸ் சட்டத்துல வந்து இத வந்து புதுசா ஒரு செக்ஷன் வந்து சேர்த்திருக்காங்க. இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, காக்னிசபிள் அஃபென்ஸ் அதே மாரி வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இது போல புது புது சட்டங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் அறியும் சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.